மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை கன்னிராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எந்தெந்த கிரகங்களின் மூலமாக உங்களுக்கு மாற்றம் தரக்கூடியது, எந்தெந்த கிரகங்கள் ஏற்றம் தரக்கூடியது, எந்தெந்த கிரகங்களின் மூலம் கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரமாக என்ன செய்தால் வெற்றி என்பதை பற்றி அருமையாக நாம் பார்ப்போம். ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புத பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் அற்புதமாக சூரிய பகவானுடன் இணைந்து முன்னேற்றத்தை கொடுப்பார். அதேபோல் உறவினர்கள் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். ராசிநாதன் சுகஸ்தானத்தில் உள்ளதால் மனதில் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் மினுமினுப்பாக திகழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். இடமாற்றம் இனிமையாக வந்து சேரும். 19/1/2025 முதல் புத பகவான் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு வந்து குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகளின் மூலம் உங்கள் மனதிலிருந்து வந்த கவலைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடும். அதேபோல் தெய்வ வழிபாடுகளில் உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். அதேபோல் புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் சற்று ஓய்வெடுக்கும். கல்வி துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும். 2-9 குடை அதிபதி சுக்கிர பகவான் பகைருண லோகஸ்தலமாக 6ஆம் இடத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருந்தால் தன வரவு தாராளமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். எடுக்கும் காரியங்களில் நிதானம் அவசியம். தந்தையார் வழி உறவினர்களின் மூலம் சில குழப்பங்கள் இருக்கலாம். அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. 28/1/2025 முதல் இந்த சுக்கிர பகவான் களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்கு வந்து உங்கள் மீனராசியில் உச்சமடைகிறார். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் இன்பமாக அமையும். சுற்றுலா செல்வதற்கு உகந்த காலம். அருமையாக கணவன் மனைவி ஒற்றுமை இருப்பதால் அற்புதமான ஒரு தேன் நிலவை அனுபவியுங்கள். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். 3-8 குடை அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் நீச்சமடைந்து வக்ரகதியில் உள்ளார். லாபம் வர வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அதேபோல் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். முயற்சிகள் 1-2 இழுபறியானாலும் 1-2 உங்களுக்கு சாதகமாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு நிறைவேறும். 18/1/2025 முதல் வக்ரகதியில் செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு வருகிறார். ஜீவனஸ்தானம். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருக்க வேண்டியது அவசியம். விரையாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் உள்ளதால் சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டாகலாம். பொன், பொருள், ஆடை, ஆபரணம், வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். செலவுகள் சுப செலவுகளாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மருத்துவ செலவுகள் குறையலாம். 14/1/2025 முதல் விரையாதிபதி பஞ்சமஸ்தானத்திற்கு வருவதால் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷ வானில் சிறகடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அதேபோல் சிலருக்கு ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக நிறைவேறும்.
4 7 குடை அதிபதி குரு பகவான் வக்ரகதியில் பாக்கியஸ்தானத்தில் உள்ளார். தந்தையார் வழி உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதேபோல் களத்திரத்தின் உடல் ஆரோக்கியத்தில், அதாவது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். இருப்பினும் குருவின் பார்வை உங்கள் ஜென்ம ராசியில் விழுவதால் ஓரளவிற்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அடுத்த 7ஆம் பார்வையாக உங்களது சகாயஸ்தானத்தில் விழுவதால் முயற்சிகள் பலிதமாகும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். 9ஆம் பார்வையாக உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் விழுவதால் குழந்தைகளின் மூலம் குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 5 6 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் பகிரோணரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் இருப்பது விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக குறையும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். சக வியாபாரிகளிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும். கடன்களை அடைப்பதற்கு ஒரு வருமானம் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது. சாயா கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் களத்திரஸ்தானத்திலும் கேது பகவான் ஜென்மஸ்தானத்திலும் இருப்பதால் குடும்பத்தில் அவ்வப்பொழுது குழப்பங்கள் தோன்றி மறையும். அதேபோல் கவனமாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரம்மாண்டமான கற்பனை உடைய ராகு களத்திரத்தில் இருப்பதால் தேவையில்லாத பழக்கங்கள் வரலாம் என்பதால் கவனம் அவசியம். எடுக்கும் காரியங்களில் அதேபோல் எதிர்பாலினம் சொல்லுவதில் அவகிட்டெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது எதிர்பாலினத்தவர்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப விசேஷம். தேவையில்லாத வீண் பழி அவமானங்கள் வரலாம் என்பதால் கவனம் அவசியம். அதேபோல் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு சில விஷயங்களில் சில அறிவுபூர்வமான திட்டங்களை கொடுப்பார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறுப்பாக இருந்தால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருக்கும். கவனம் அவசியம். எடுக்கும் காரியங்களில் நிதானம் அவசியம். வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று பயில வேண்டும் அல்லது உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் குழந்தைகள் நீங்கள் விநாயகரையும் துர்க்கை அம்மனையும் வழிபாடு செய்து பிறகு உங்கள் முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றிகள் வந்து சேரும். பரிகாரமாக என்ன செய்தால் வெற்றி? கண்டிப்பாக முருகன் கோவில் சென்று வருவது நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் 2 நாட்களும் முருகன் கோவில் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர செவ்வாய் பகவானால், அதாவது இப்பொழுது நீச்சமடைந்து வக்கிரமடைந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பலவிதங்களிலும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக அமைத்து கொடுப்பார். அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணிகஸ்தாய தீமகி தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் சொல்லி வழிபாடு செய்யுங்கள். நெய்தீபம் ஏற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மனமகிழக்கூடிய சம்பவங்கள் அருமையாக வந்து சேரும். அடுத்தபடியாக புற்றுக்கோயில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். நீங்கள் கோச்சிண்டாலும் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா என்னால மறுபடியும் சொல்கிறாரேன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள் குறையணும். கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கணும். அதனால நீங்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முடியலைன்னா ஒரு நாள் மனமுருகி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. நான் அந்த நாக தெய்வத்தையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும், மாற்றம் தரும், முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.